ओम सदाशिवसमारंभां व्यासशंकरमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். போன வகுப்புல நம்ம நித்திய அனித்திய வஸ்து விவேகனா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். நித்திய அனித்தியம் வஸ்து, வஸ்துனா ஒரு பொருள், விவேகம்னா அறிவு. பொருள்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள், அதை பத்தி ஒரு விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம் அதை பத்தி அறிவு, பகுத்தறிவு வேண்டியிருக்கும். கரெக்டா? அதாவது எது ஒரு நிலையான பொருள், எது நிலை இல்லாத பொருள், அதை பற்றி அறிவு தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இது வேதாந்தத்துக்கு அடிப்படையான ஒரு சித்தாந்தம். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன விஷயம்னு தெரியணும். அதாவது எந்த பொருள் நிலையற்றது, எந்த பொருள் நிலையானது. இப்ப இந்த உடல் நிலையற்றது, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நிலையற்ற பொருள். ஆத்மாவை தவிர எல்லாமே நிலையற்ற பொருள். அதான் சொல்ற அவர் நித்திய நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா. கரெக்டா? நித்திய நித்திய அனித்திய வஸ்து விவேகா கஹா, அதாவது என்னன்னு கேட்கிறார். அது குரு சொல்ற நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா, அதாவது பொருள் ஒன்றே இருக்கும். அது எப்படிப்பட்டது? அது ஏகம் பிரம்மா. இங்க பிரம்ம ஆத்மாவை குறிக்கிறது, சதுர்முக பிரம்மா குறிக்கிறது கிடையாது. பிரம்மனா ஆத்மா, அதாவது நிலையான பொருள், அதை பத்தி சொல்றார். பிரம்மானா படைப்பவன். பிரம்மா அப்படின்னா படைப்பவன், பிரம்ம அப்படின்னா ஆத்மா, அதை குறிக்கிறது. அதாவது மெய்ப்பொருள் சொல்லலாம், மெய்ப்பொருள் பரம்பொருள் அப்படி சொல்லலாம். அது பிரம்ம. ஏக்கம், அது எப்படி இருக்கும்? அது ஏக்கம், ஒன்றே பொருள், இரண்டு பொருள் கிடையாது, ஒரே பொருள் தான். ஏக்கம் பிரம்ம. தது வியதிரிக்தம், அதாவது அந்த பொருள், ததுனா அந்த பொருள், வியதிரிக்தம் அப்படின்னா மெய்ப்பொருளுக்கு வேறாக உள்ள. வியதிரிக்தஹா இருக்கு இல்லையாங்க, வியதிரிக்தம். வியதிரிக்தஹானா மெய்ப்பொருளுக்கு வேறான ஒரு பொருள், வியதிரிக்தம். அதற்கு உதாரணம் கூறுகிறார் அவர். என்ன சொல்றார்? இந்த மெய்ப்பொருளை பத்தி சர்வம், அதாவது என்ன? சர்வம்னா அனைத்தும் சொல்லலாம். சர்வம்னா அனைத்தும். நித்தியம், நித்தியம்னா என்றுமே இருக்கின்ற பொருள். சர்வம் அனைத்தும், நித்தியம் என்றும் இருக்கின்ற பொருள். வியதிரிக்தம் அப்படின்னா மெய்ப்பொருள் தவிர வேற பொருள், வேறாக உள்ள பொருள், வியதிரிக்தம். பிரம்ம, இதெல்லாம் அந்த ஒரே ஒரு பொருளை குறிக்கிற ஒரு பெயர்கள். அந்த அந்த பொருள் நாலு மாதிரி பேர் கிடையாது, ஒரே பொருள், ஆனா பெயர் டிஃப்ரெண்டா இருக்கலாம். கரெக்டா? இப்ப நமக்கெல்லாம் நம்ம எல்லாமே ஒரே பொருள் தான், ஆனா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. கரெக்டா? ஒரு பெயர் இருக்கு, ஒரு கோத்திரம் இருக்கு, ஒரு குலம் இருக்கு, ஒரு ஜாதி இருக்கு, எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஆனா என்ன? பொருள் ஒன்றே ஒன்று தான். நம்ம எல்லாம் ஒரே பொருள் தான், ஆனா பொருள் வேற விதமா இருக்கு. கரெக்டா? அதான் இந்த உலகம், பிரபஞ்சம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நாமஹ கர்மஹ ரூபம். அதாவது நாமம்னா பெயர்,
கர்மம்னா என்ன? ஆக்ஷன். அதாவது நீங்க என்ன செயல் வந்து கர்மம். கரெக்டா? அண்ட் எல்லாத்துக்கும் ரூபம் உண்டு. அதாவது என்ன, எந்த பொருளுக்கும் ஒரு இது ரூபம் உண்டு. கரெக்டா? நம்ம உடம்புக்கு ரூபம் உண்டு, பிராணிகள் ரூபம் உண்டு, ரூபம் உண்டு. அதனால நாமஹ கர்மஹ ரூபஹ. அதே மாதிரி இங்க வந்து பிரம்ம, அந்த பிரம்மம், தது அந்த பிரம்மம், வத்திரிக்தம் அதாவது மெய்ப்பொருளுக்கு வேறாக உள்ளது. வத்திரிக்தம் சர்வம் அதாவது அனைத்தும், நித்தியம் என்றும் நிலையான பொருள் நித்தியம். அயம் ஏவ, அயம்னா நான், நான் மட்டுமே. அயம்னா நான். ஸோ அதாவது என்ன, இப்போ எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சூரியன்னா நம்ம தெரியும் இல்லையா? இப்போ நீங்க சொல்லலாம், நான் சூரியனை பார்க்குறேன்னு சொல்றாரு. கரெக்டா? சூரியன் உதயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் தெரியும். கரெக்டா? சூரியன் உதயம் வந்து உங்களுக்கு அப்புறம் தான் உதயம் உதிக்கிறது. சூரியன் உங்களுக்கு முன்னாடி வராது. தெரியுமா? நீங்க வந்து தூங்கி எழுந்த உடனே முதல்ல நீங்க கண்ணை திறந்தா தான் சூரியன் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அதனால உங்களுக்கு அப்புறம் தான் சூரியன் உதிக்கும். அதனால அயம் ஏவ, நான் மட்டுமே சத்தியம். அதாவது என் மூலம் இந்த பிரபஞ்சங்கள் அத்தனைத்தும் உயிர் வாழ்கின்ற அந்த சொல்லலாம். கரெக்டா? அயமேவ, அதாவது இந்த மாதிரி பகுத்தறிவு உள்ளவன், அதற்கு தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா என்று பெயர். நித்திய அனித்திய வஸ்து விவேகா என்ன சொல்றாருன்னா, பிரம்ம அதாவது நான் வந்து அந்த மெய்ப்பொருள், சர்வம் அனைத்தும், நான் அனைத்திலும் இருக்கிறேன். அதாவது நான் இந்த உடம்பிலும் இருக்கிறேன், பிராணிலும் இருக்கிறேன், பசுக்களிலும் இருக்கிறேன், எல்லா இடத்திலும் இருக்கிறேன். கரெக்டா? அந்த ஒரு ஞானம். சர்வம் நித்தியம், நான் என்றுமே இருக்கிறேன். உடம்பு சாஸ்திரம் கிடையாது. ஆனா ஆத்மாக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் கிடையாது. அதனால நித்தியம் அப்படி சொல்றான். அயமேவ அதாவது நான் மட்டுமே இருக்கின்றேன். நான் தான் சத்தியம், இந்த உலகம் மித்யா. இந்த உலகம் வந்து சத்தியம் கிடையாது, அசத்தியம் அப்படி சொல்றோம். அது சொல்ல போற அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனா இருக்கு, சொல்றாங்க. இந்த விவேகம் இருக்குதா, இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா சொல்றாரு அவர். பொதுவாக விவேகம்னு சொன்னா 4 விதமான விவேகம் பிரிக்கலாம். விவேகம் 4 விதமா பிரிக்கலாம். லௌகிக விவேகம், லௌகிக விவேகம், தர்ம அதர்ம விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேகா இல்லையா? விவேகான அறிவு. அறிவுன்னு என்ன, உங்களுக்கு அதை பற்றி ஞானம் உண்டு. லௌகிக ஞானம் சொல்லுவோம். கரெக்டா? லௌகிகம்னா இந்த உலகத்தை பற்றி ஞானம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருளை பற்றி நமக்கு ஞானம் இருக்கு. லௌகிக ஞானம் ஒன்று. இரண்டாவது தர்ம அதர்ம விவேகம். எது தர்மம், இது அதர்மம், அது பற்றிய நமக்கு அறிவு உண்டு. கரெக்டா? தர்ம அதர்ம விவேகம். மூன்றாவது வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதாவது எந்த பொருள் நிலையற்றது, எந்த பொருள் நிலையான பொருள், அதை பற்றி நமக்கு விவேகம் உண்டு. நான்காவது வந்து ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்மான என்ன, அனாத்மம்னா அதேதான். அது அனித்தியத்துக்கு அனாத்மா சொல்றாவா. ஆத்மா அனாத்ம விவேகம். விவேகம் 4 விதம் பிரிச்சிருக்க. லௌகிக விவேகம், தர்ம அதர்ம விவேகம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம். ஆனா இங்க வந்து உங்களுக்கு டவுட் இருக்காது? இல்ல, அதுல பிரம்மம் மெய்ப்பொருள், அது மட்டும்தான் நித்தியம், மற்ற அனைத்தும் அனித்தியம்னு வச்சுக்க கூடாதா? சர்வம் அனித்தியம் எக்ஸப்ட். அதான் அப்படி. பிரம்மம் மற்றும் ஒன்றுமே சத்தியம், மற்ற எல்லாரும் அனித்தியம் தான் சொல்லலாம். அப்ப இந்த சர்வம் அனித்தியம்ங்கிறது வந்து சர்வம் அனித்தியம், சர்வம் வந்து சர்வம் நித்தியம். சர்வம் நித்தியம் 2 வார்த்தை இருக்குது.
சர்வம்னா அனைத்தும், நித்தியம்னா அனைத்தும் இந்த எல்லா பொருள்களுக்கும் தலைவனாக விளங்குவன் யார்? அது மெய்ப்பொருள். கரெக்டா? இந்த எல்லா பொருள்களும் இங்க இருக்கிறதும் தலைவன் விளங்குவன் மெய்ப்பொருள். கரெக்டா? அந்த மெய்ப்பொருளை அனைத்தும் சொல்றார் சர்வம். நித்தியம்னா என்ன? என்றுமே நித்தியம், என்றுமே நிலைக்கின்ற பொருள் நித்தியம். அதாவது இந்த உடம்பு வந்து போயிட்டு வந்து இருக்கும், மரங்கள் செடி கொடிகள்லாம் போயிட்டு வந்து இருக்கும். கரெக்டா? ஆனா நான் என்கிற ஒரு அறிவு, நான் யார் அறிவு, நான் அந்த அயம் ஏவ பிரம்மம் என்ற அறிவு சாஸ்வதம், நித்தியம், அனைத்தும், சர்வம். கரெக்டா? கூட புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வரும் பண்ணல. அடுத்தது இங்க வந்து இந்த டாபிக்ல வந்து நித்திய அனித்திய வஸ்துவியக்க தான் பேசுறாரு. ஓகே, சோ நித்திய அனித்திய வஸ்துவியக்க பத்தி தான் பேசுறாரு. சோ பிரம்ம அப்படின்னா என்ன? பெரிய பொருள், பிருஹத் அப்படின்னு சொல்லு சான்ஸ்கிரிட்ல. சான்ஸ்கிரிட்ல பிருஹத்தான பெரிய பொருள், பெரிய பொருள், சிறிய பொருள். சிறிய பொருள் என்ன? இந்த உடம்பு சிறிய பொருள், இந்த மரம் செடி கொடிகள்லாம் சிறிய பொருள்கள். பெரிய பொருள் அந்த பொருளுக்கே அர்த்தமாக உள்ளது பெரிய பொருள் பிரம்ம. அது வந்து பிரம்ம அப்படின்னு நம்ம சான்ஸ்கிரிட்ல பிரம்ம, பிரம்மன் அப்படி சொல்லுவா, பிரம்மம் சொல்லுவா. ஆனா பிரம்மா வந்து பிரம்மா சொன்னா அந்த படைப்பாளி, படைப்பவன் பிரம்மா. பிரஜாபதி சொல்றோம் இல்லையா, பிரஜாபதி, அவர் வந்து பிரம்மா, சதுர்முக பிரம்மா சொல்லுவா, 4 முகங்களே உள்ள பிரம்மா. ஆனா இங்க அவரை பத்தி பேசுறது கிடையாது. இங்க வந்து பிரம்ம, அதாவது பரம்பொருளை பற்றி அறிவு, அவர்தான் பிரம்மா. சோ நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தானா நம்மளுடைய எல்லா விசாரமும் வந்து இந்த அனித்திய வஸ்துவிலே இருக்கு. கரெக்டா? கல்வி, செல்வம், பணம், மனை, வீடு, எது இருந்தாலும் சொல்றோம், எல்லாமே நம்மளோட எல்லா ஆராய்ச்சி எல்லாமே இந்த அனித்திய வஸ்து தான் இருக்கு. கரெக்டா? நித்திய வஸ்து கிட்ட நமக்கு மனசு ஈடுபடாது. எனக்கு நித்திய வஸ்து என்னன்னு தெரியாது. இந்த உலகம் மொத்தமே பிரபஞ்சத்துல நம்ம இருந்து இருக்கோம் நம்ம. ஸோ இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனித்திய வஸ்து தான். அந்த அனித்திய வஸ்துவிலே நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய மனசெல்லாம் வந்து அதிலே தான் நமக்கு வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அந்த சாஸ்திரம்னு சொல்றது அவங்களுக்கு வந்து அது நீங்க பண்றது சரிதான், பண்ணுக்கோங்க, அதை இருந்துக்கோங்க, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணுவோம் செஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல அந்த பொருளோட சத்தியம் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதாவது அந்த பொருளோட ஆதாரம் என்ன? கரெக்டா? சோ பதவி, அழகு, இளமை, கல்வி, செல்வம், உறவுகள், இதெல்லாம் வந்து என்ன? அனித்தியம். கரெக்டா? கல்வி என்றுமே இருக்காது, செல்வம் என்றுமே இருக்காது, உறவுகளும் இருக்க மாட்டான். கரெக்டா? இன்னைக்கு நம்ம உறவினர் இருக்கவா, நாளைக்கு இருக்க மாட்டான். நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க, அவ நம்ம விட்டுட்டு போயிடுவா. கரெக்டா? இது அனித்தியம். இதை வந்து நம்ம வச்சுட்டு இதை வந்து இதுல நம்ம வாழ்க்கை ஈடுபட்டனா நமக்கு தான் துன்பம் வரும். கரெக்டா? அதான் வந்து திருக்குறள் சொல்றாரு. நீங்க வந்து குறள் 351 உங்களுக்கு நீங்க பாத்துக்கலாம் எப்ப இருந்தாலும். பொருளல்லவற்றவை பொருளென்று உணரும் மருணானாம் மானா பிறப்பு. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருணானாம் மானா பிறப்பு. அதாவது என்ன? எந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள், அதாவது பொருள் அற்றவை, அதாவது எந்த பொருள் இல்லையோ அதை மெய்ப்பொருள் என்று உணர்ந்து, எந்த பொருள் சத்தியம் இல்லையோ அது மெய்ப்பொருள் என்று உணர்ந்து அந்த ஒரு நிலையில், மயக்க நிலையில் இருப்பவனுக்கு மறுபிறவி நிச்சயம் அப்படின்றாங்க. மானா பிறப்பு. அதாவது எந்த ஒரு மனிதன் இந்த அனித்திய உலகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மறுபிறப்பு நிச்சயம் என்று அவனுக்கு வந்து அதே மெய்ப்பொருளா தோன்றுகிறது. மெய்ப்பொருள் வேறு,
அந்த மெய்ப்பொருளை பற்றி அறிவு எது மட்டும் அவனுக்கு வரலையோ அது மட்டும் அவனுக்கு வந்து இந்த உலகத்துல மறுபிறவி நிச்சயம். சொல்ற பொருளற்றவற்றை பொருளென்று உணரும் மறுநானாம் மானா பிறப்பு. அதாவது மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வில் சிறப்பில்லாத துன்பம் பிறவி உண்டாகும். அதான் அர்த்தம். அதாவது நமக்கு வந்து என்னைக்கு இந்த லௌகிக விஷயத்துல இருக்கு இல்லையா, லௌகிக விஷயம், அதாவது லோகத்துல இருக்க எல்லா விஷயத்திலும் நமக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அது மட்டும் நமக்கு வந்து துன்பங்கள் இருக்கதான் இருக்கும். ஏன்னா இந்த லோகத்துல இருக்க எல்லா விஷயம் நமக்கு வந்து அனித்தியம்தான். நீங்க எது வேணா எடுத்துக்கணும். அதாவது துன்பம் கலந்த இன்பம் சொல்லுவாங்க. துன்பம் கலந்த இன்பம் அது ஒரு மாதிரி ஒரு இன்பமா இருக்கும், ஆனா அது துன்பமா கூட இருக்கலாம். அதனால இந்த லௌகிக விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறது தப்பு சொல்ல முடியாது. வேதாந்தம் சொல்றது அது அப்படி சொல்றது இல்லை. அவரை சொல்றாருன்னா இந்த வேதாந்தம் சொல்றாருன்னா இந்த லௌகிக விஷயத்தை ஈடுபடுங்க, அப்புறம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன, அது அதேதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையை விட்டு மீடு வரணும். எப்படி வரணும்னா நமக்கு வந்து விவேகம் வரணும். அதாவது இந்த வஸ்துகள்லாம் வந்து நாளைக்கு இருக்க போறது இல்லை, நாளைக்கு எது நிச்சயம் அப்படின்னு கேட்டான்னா இந்த எது நித்தியம் இது அனித்தியம் என்ற விவேகம் தான் மெய்ப்பொருள் யார் என்று அறிவார், அவருக்கு தான் ஞானம் வரும். அதுதான் சொல்றார் அவர் வந்து. கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு குறள் சொல்றாங்க உங்களுக்கு, 423 423வது குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதாவது எந்த பொருளை பற்றி எவர் எதை சொன்னாலும். கரெக்டா? போத்த சொல்லுவார் இதுதான் சத்தியம் அப்படின்பார். கரெக்டா? இந்த உலகத்துக்கு இதுதான் சத்தியம் சார் அப்படின்பார். ஆனந்தம்னா இப்படிதான் இருக்கணும் சார், சினிமா போயிட்டே இருக்கணும், என்ஜாய் பீச்சுக்கு போயிட்டே இருக்கணும், என்ஜாய் இதுதான் சத்தியம் சார் அப்படின்பா. கரெக்டா? ஆனா என்ன, அவ சொல்றது கரெக்டா தோணும், கரெக்டா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம தோணும். ஆனா நம்மளோட விவேகம் சொல்லணும் தெரியுமா, அதை முழுச நம்பாம அதனோட உண்மை தத்துவம் என்ன, கரெக்டா, அந்த பொருள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா, நிரந்தர சுகம் கொடுக்குமான்னு கேட்கணும். கரெக்டா? இப்ப நீங்க பீச்சுக்கு போனா அந்த பீச்சுக்கு போற சுகம் வந்து அந்த பீச் அந்த நொடியில தான் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்த உடனே அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நாளைக்கு போக முடியாதுன்னு ஒரு துக்கம் வரும். கரெக்டா? மறுபடியும் போக முடியாது, டெய்லி போக முடியாது உங்களால. அதனால அதை பற்றி அறிவு வேணுங்கிறார். அதான் சொல்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது அந்த பொருள்ல மெய்ப்பொருள் என்ன, அந்த பொருளில் சத்தியம் என்னன்னு ஆராய்ச்சி சிவன் தான் அறிவாளி சொல்றாரு. சோ இங்க அறிவுன்னு என்ன, விவேகம். விவேகம்னா அறிவு. இது வந்து எது நிலையானது எது நிலைவற்றது என்ற ஆராய்ச்சி தான் வேதாந்தத்தோடு ஆரம்பமான பாடம், ஆரம்ப பாட்டம் இதுதான். இதை பற்றி முதல்ல நமக்கு ஆராய்ச்சி செய்யணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து படிப்படியே சொல்லித்தர அவர். நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் व्यतिरिक्तं सर्वं नित्यम अयमेव नित्य अनित्य वस्तु विवेकः. சரியா? ஓகே. அடுத்தது வைராக்கியம். அடுத்தது விராகஹ கஹ. அதாவது விராகம் என்றால் என்ன, கஹன என்ன. சோ விராகஹ வைராக்கியம். ஸோ அவர் வந்து நீங்க டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு படிப்படியே வராது. நீங்க முதல் டெக்ஸ்ட் படிச்சேன்னு முதல் மந்திரத்துல சாதன சதுஷ்டயம் கிம்னு கேட்கிறார். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அதுக்கு என்ன சொல்ற அவர், நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இப்பதான் நம்ம பார்த்தோம் அதன் அர்த்தம். அடுத்தது என்ன கேட்கிறா,
வைராக்கியம் என்னன்னு கேட்கிறார். அதுக்கு என்ன? இஹ இஹமுத்ரார்த்த ஃபலபோக விராகா. கரெக்டா? ஸோ வைராக்கியம் என்னன்னு கேட்கிறார் ஸ்டூடெண்ட். அதுக்கு வந்து குரு பதில் சொல்றாரு வைராக்கியம் என்ன சொல்றாரு. அது என்ன? இஹ ஸ்வர்க போகேஷு இச்சா ரஹித்யம். அதாவது என்ன? இஹன இங்கு, இவ்வுலகிலும், இஹன இவ்வுலகிலும், ஸ்வர்கஹ மீன் ஸ்வர்க்கத்திலும், அதாவது இந்த உலகிலும் விண்ணுலகிலும், போகேஷு என அதாவது ஆசை கொண்டவன், அதாவது இந்த உலகத்துல இருக்க எனக்கு எல்லாம் இது ஆசை இருக்கிறது, எனக்கு அங்கேயும் இந்த லோகத்திலையும் போன ஆசை இருக்கிறது, சிவலோகம் போன ஆசையா இருக்கு, இந்த ஆசைகள் எல்லாம் இல்லாதவன் ரஹித்தம். அதாவது என்ன? எனக்கு நான் என்றுமே ஆனந்தமா இருக்கேன், எனக்கு அங்க போன விஷயமே கிடையாது அப்படின்பா. அதாவது இது வைராக்கியம் சொல்றார். இச்சானமா ஆசை, இச்சா ரஹித்யம். ஸோ ரஹித்தம்னா என்ன? இல்லாதது. சகிதம்னா உண்டு. ஸோ இச்சா சகிதம்னா என்ன? ஆசைகளை சேர்ந்து கொண்டவர். இச்சா ரஹிதம்னா ஆசைகள் இல்லாதவர். அதாவது ஆசைகளை பற்றி அவ்வளவு அவனுக்கு தியானம் கிடையாது, அதை பத்தி ஆசைகள் கிடையாது. ஸோ இவ்வுலகிலும் விண்ணுலகிலும் உள்ள இன்பங்களில் பற்று இருப்பாதவன். ஓகே, பற்று கிடையாதவன். ஸோ இஹ ஸ்வர்க போகேஷு இச்சா ரஹிதம். இதுதான் விராகம் சொல்றான், வைராக்கியம். அதாவது என்ன? பற்றற்ற தன்மை சொல்லலாம். வைராக்கியம்னா பற்றற்ற தன்மை. நம்ம தமிழ்ல வைராக்கியம் டிஃப்ரெண்ட். அது சொல்றது உங்களுக்கு திடீர்னு வைராக்கியம் வந்துருன்னா, எனக்கு வைராக்கியம் வந்திருக்கு, எனக்கு நாளைக்கு காஃபி குடிக்க மாட்டேன் வைராக்கியம், அது வைராக்கியம் கிடையாது. வைராக்கியம்னு தானா வரணும். அது அதாவது இந்த பொருள்ல எனக்கு வந்து அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது. அவ்வளோவா நான் இந்த பொருளை பத்தி நிறைய என்ஜாய் பண்ணியாச்சு, நிறைய வீடு இருக்கு, மக்கள் இருக்கா, பணம் இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு இதை பத்தி எனக்கு இனிமே எனக்கு இதுக்கு மேல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா? அதனால உங்களுக்கு வந்து இப்போ யாரோ சொன்னாச்சுக்கோ, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பைசா தரேன், நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களுக்கு. இல்லப்பா எனக்கு போதும்பா அப்படின்பா. என் திரும்ப உங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரு வெறுப்பு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி விரக்தி வந்துடுது. கரெக்டா? விரக்தினா உங்களுக்கு வந்து இன்னும் ஈடுபாடு கிடையாது. அதுக்குதான் வந்து தானா வரணும். வைராக்கியம் வந்து தானா வரணும். அதாவது நான் சொல்லி வரக்கூடாது, சாஸ்திரம் சொல்லி வரக்கூடாது. அதாவது உங்களுக்கே சாஸ்திரம் படிச்சு 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 அதுல ஊறி அதை பத்தி ஒரு ஞானம் வந்து, ஓ இதுலெல்லாம் நம்ம பற்று வச்சுட்டா நமக்கு வந்து பிரச்சனை தான் ஒரு நாளைக்கு. கரெக்டா? அதனால எதுவுமே பற்று வந்து துன்பம் உண்டாகும். நீங்க எதுலையும் நீங்க பற்று உண்டாலும் துன்பம் உண்டு. கரெக்டா? இப்ப பிள்ளைகள் பேர்ல பற்று இருந்தாலும் துன்பம் வரும். கரெக்டா? அவ நாளைக்கு நிச்சயமா இருக்க மாட்டான். ஒண்ணு நீங்க போயிடுவா, அவ வெளியில போயிடுவா. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ துன்பம் உண்டாகும் இல்லையா? அதனால இதை பத்தி அறிவு, அது அறிவு நம்ம வந்து வளர்க்கறது இப்பே நமக்கு வந்து நல்லது. வயசான காலத்துக்கும் அப்புறம் அறிவு வந்து அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம். அதனால சின்ன வயசுல யாரும் படிக்கிற விதம் தான் அவளுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வயசானா படிக்கூட அப்படின்னு இல்லை, வயசானா நிச்சயமா படிக்கணும், நம்மள மாதிரி எல்லாம் நிச்சயமா படிக்கணும். ஆனா என்ன, சீக்கிரம் படிச்சா அவளுக்கு வந்து ஞானம் சீக்கிரம் வந்துடும். அதாவது என்ன, ஓ இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அவளுக்கு துன்பம் கொஞ்சம் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், அதான் சொல்றாரு. சோ வீண் பிடிவாதம் என்று பொருள் அல்ல, வைராக்கியம் என்பது பற்றற்ற ஒரு உணர்வு. சோ வீண் பிடிவாதம் சொல்லக்கூடாது. வைராக்கியம் வீண் பிடிவாதம் கிடையாது. சோ பற்றற்ற நிலை இருப்பவன் வைராக்கியன். சோ இந்த வைராக்கியம் எதனால் ஏற்படுகிறது அப்படி சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த கட்டோபனிஷத்து ஒரு இது இருக்கு, உபனிஷத்து இருக்கு, கட்டோபனிஷத். அதுல வந்து நச்சிகேத்தன் ஒரு ஆள், ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் நச்சிகேத்தன். நச்சிகேத்தன் வந்து அப்பா வந்து ஒரு பெரிய யாகம் பண்றார். அந்த யாகத்துல வந்து யாகம் பண்ணா அவர் வந்து சொர்க்கலோகம் போனோம்னு ஆசையா இருக்கு. ஸோ அந்த யாகத்தை என்ன பண்ணா, அதுக்கு வந்து ஆடு மாடு இதெல்லாம் நிறைய சொர்ணங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கொடுப்பான். ஸோ இந்த சின்ன பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான், அப்பா வந்து இந்த யாகம் பண்றதை பார்த்துட்டு இருக்கான்.
அவப்பா வந்து இந்த யாகம் கொடுக்குற அந்த மாடுலாம் வந்து பிராமணனா வருவா இல்லையா, அந்த பிராமணன் அந்த காலத்துல பிராமணனா வருவா. அவள்லாம் வந்து என்ன, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றா, எங்களுக்கு வந்து மாடு கொடுங்க அப்படின்பா. ஸோ மாடு கொடுத்துருவா. உங்களுக்கு என்ன ஆடு வேணும், ஆடு எடுத்துங்க அப்படின்பா. அதாவதுன்னா அந்த காலத்துல வந்து மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு வந்து தானம் செய்யறது, கரெக்டா, பாத்திரம் பணம் இதெல்லாம் செய்யறது. ஸோ அந்த மாதிரி யாகம் பெரிய யாகம் அது. அதாவது என்ன, நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய நம்ம நம்ம கொஞ்சம் பைசா கொடுத்தாலும் யோசிக்கிறோம் இல்லையா, அந்த காலத்துல வந்து அப்படியே கொடுத்துருவா, அப்படியே அள்ளி கொடுத்துருவா. யாராவது வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாம அனுப்ப முடியாது, கரெக்டா. அவளுக்கு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரி தர்மம், கரெக்டா. நமக்கு இருக்கோ இல்லையோ ஒரு அதித்தி வந்தான்னா அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவளை திருப்திப்படுத்திட்டு தான் நம்ம சாப்பிடுவோம், கரெக்டா. அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அதிதி வந்து ஒரு தேவர் மாதிரி அவர். அந்த காலத்துல வந்து இப்பெல்லாம் கிடையாது. இப்ப அவர் வெளில வந்தாலே கதை தபால் போட்டு உள்ள வந்துடும் நம்ம. இல்ல என்ன சொல்றேன்னா, அப்ப வந்து நச்சிகேதர் வந்து நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சின்ன பையன். அவன் வந்து அப்பா வந்து யாகம் பண்றத பார்த்துட்டு இருக்கான். அப்பா அந்த யாகம் பண்றத வந்து இந்த மாடுகள் கொடுக்கறத, நொஞ்சு போன மாடு, எலும்பெல்லாம் தெரியுற மாதிரி மாடெல்லாம் வந்து யாகம் கொடுக்குறாரு. அவர் வந்து பையன் சொல்றான், அப்பா என்னத்துக்குப்பா இந்த மாதிரி மாடை கொடுக்குறது, இந்த மாடுலாம் வந்து யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. இந்த மாடு பாலும் கொடுக்காது, இந்த மாடு சாப்பிடும், அப்புறமா வந்து மாடு ஒரு நாளைக்கு செத்து கூட போயிடும், அந்த கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க தானம் பண்ணி நீங்க என்ன பிரயோஜனம் பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. அவன் பையன் கேட்கறது கரெக்ட் தான். நமக்கு என்னைக்குமே நல்ல பொருள் தான் கொடுக்கணும். நமக்கு வேண்டாத பொருள் தான் கொடுக்குறோம், கரெக்டா. நமக்கு எதுவுமே பிடிச்ச பொருள் கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். நமக்கு வேண்டாத ஷர்ட், நமக்கு வேண்டாத ஒரு இது பிடிக்கலையோ அதை கொடுத்துருவோம். அதுக்குன்னு செப்பரேட்டா வச்சிருப்போம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம இந்தியா போறதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்போ யாராவது அவங்க புது ஷர்ட் கேட்டான்னு வச்சுக்கோம், இல்லை சார் நானும் போட்டுக்கவே இல்லை சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதுதான் இதுக்கு வந்து வைராக்கியம். அதுக்கு அந்த பையன் சொல்றான், நம்ம மாதத்துல நிறைய மாடுகள்லாம் இருக்கு, நல்ல அதை கொடுக்கல அப்படின்றான். அப்பா கோவம் வருது. சரி, நான் யாகம் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு சொல்லக்கூடாது, நீ சின்ன பையன், ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஸோ பையன் மறுபடியும் பார்க்குறான், மறுபடியும் ஆடு வேற எல்லாம் கொடுக்க, அந்த பழைய துணிகள், பண்டங்கள், பாத்திரங்கள்லாம் தேஞ்ச போன, உடஞ்சி போன, நசுங்கின பாத்திரம்லாம் கொடுக்குறாரு பிராமணா. அவருக்கு என்ன, யாகம் முடிக்கணும், கரெக்டா. வாங்குறவா இருக்கா, கொடுக்குறவா இருக்கா, அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனா அந்த நச்சிகேதா கேட்டு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கான், இந்த மாதிரி நீங்க கொடுக்குறது நல்லா இல்லை, நீங்க ஏன் புதுசா கொடுக்க மாட்டீங்க. அவர் கோவம் வந்துடுது. நான் சொன்னேன், நீ இப்படி கேட்டுனே இருந்தா உன்னை யமனுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லுறாரு அவர். சரி, அந்த காலத்துல பிராமணன் சொன்னா பலிச்சிடும், அதாவது என்ன, நல்ல பிராமணன் சொன்னா பலிக்கும். அவர் சொல்றாரு, நான் உன்னை யமன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் சொல்றாரு, நீ சொல்லிட்டேன்னா, அதனால அவர் யமனுக்கு போயிடுறாரு. நச்சிகேதன் யமலோகம் போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நாளா. யமன் வந்து எல்லாரோட உயிரை பிடிங்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அவர் பிஸியா இருக்காரு, அவருக்கு ஆக்டிவிட்டிலாம் இருக்கு, நிறைய பேர் அவ பாவம் செஞ்சு இருக்கா இல்லையா, அவர் பிஸியா இருக்கார். அவர் போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வராரு. இவர் நச்சிகேதர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் நிறைய அந்த லோக்கத்துல கேட்டுட்டு இருக்கா, அதாவது என்ன, உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு. பிராமணர் சின்ன பிராமணன் தானே, உட்காந்து இருக்கான் சின்ன பையன், உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் யம தர்மா தான் பார்க்கணும் அப்படின்னா. அவர் வராரு 6 மாசத்துக்கு அப்புறமா. அந்த பையனை பார்த்துட்டு, நீ என்னப்பா இங்க உட்காந்து இருக்க அப்படின்னு சொன்னா, இல்லை நான் உங்களுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா. உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து என்ன உங்களுக்கு கொடுத்துட்டார், அதனால எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா. சரி, நீ சின்ன பையன்பா, உனக்கு இன்னும் ஆயுசு கெட்டியா இருக்கு, இன்னும் வர முடியாது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஆனா எங்க அப்பா எனக்கு சபிச்சு விட்டார், நான் வந்து வந்தாச்சு இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறார். சரி, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறா. அவர் கேட்கிறார் வந்து, எங்க அப்பா வந்து இந்த மாதிரி யாகம் பண்றார், இந்த யாகத்துல வந்து எனக்கு இந்த பழைய மாடு, ஆடு, கோழி, இந்த மாதிரிலாம் உடைஞ்ச சாமான்கள்லாம் கொடுக்குறார், எனக்கு பிடிக்கல, நான் கேட்டேன், அவர் வந்து என்ன வந்து யமனுக்கு கொடுத்துட்டார், உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இப்ப யமனுக்கு என்ன பேசினா, அவர் கீழே அனுப்ப முடியாது, எந்திரமா அவருக்கு வந்து அந்த பிராமணன் சொல்லிட்டாரு, நீங்க யமனும் போய் சொல்லிட்டாரு, கரெக்டா. ஸோ கீழே அனுப்ப முடியாது, அவனை யமன் உள்ள எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். சரி, உனக்கு வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா சுகத்தையும் தரேன், இந்த 3 லோகத்துல உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கீழே நான் தரேன் அப்படிங்கிறான். நீ கீழே போய் அவங்க அப்பா கூட நல்லா தியாகம் பண்ணு, நல்லா ஆடு மாட கூட நீயே கொடு அப்படிங்கிறார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். உனக்கு வந்து இந்த லோகத்துல இருக்க எல்லா அப்சரா, மேனகா, உருவஷி எல்லாம் உனக்கு தரேன், என்னென்ன ஒண்ணுக்கள் எல்லாம் தரேன், வேண்டாம் அப்படிங்கிறான். அவன் கேட்கறான், எனக்கு வந்து
நிலையான பொருள் என்ன, அதை பற்றி அறிவு எனக்கு புகட்டு அப்படிங்கிறான். அதுதான் உட்காந்துருக்கான். யமன் சொல்றாரு, உனக்கு வந்து சின்ன பையன்பா, உனக்கு இந்த அறிவெல்லாம் பற்றாது, இதெல்லாம் பத்தி கேட்டா அவனுக்கு புரியாது, சின்ன வயசு நீ போய் என்ன என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அவனுக்கு என்ன வைராக்கியம், நல்ல வைராக்கியம் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, இந்த மாதிரி யாகம்லாம் பண்ணி அங்க போய் லோகத்துல போய் என்ன பண்ண போறோம், அதனால நான் வந்து அந்த பொருள் மெய்ப்பொருள் பற்றி அறிவு எனக்கு வேணும்னு சொல்றேன். கடைசியில எல்லாம் கொடுத்து கடைசியில அப்புறமா வந்து எவன் தோத்து போயிடுறாரு கடைசியில. சரி, இந்த பையனுக்கு வந்து வேற வழி கிடையாது, அவன் ஞானம் புகட்டுன்னு சொல்றான். அதுதான் அந்த கட்டோபனிஷத்துல வந்து அந்த பையனுக்குள்ள வைராக்கியம் வந்து எல்லாருக்கும் வரணும். சித்தம் பையனுக்குள்ள வைராக்கியம், நச்சிகேத்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அந்த மாதிரி வைராக்கியம் வரத்துக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நிறைய முயற்சி பண்ணணும். கரெக்டா? அந்த மாதிரி வைராக்கியம் என்ன, எது கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு ஆசையை பத்தி வரும், நமக்கு வந்து ஏதாவது குறைவு தான் தெரியும். கரெக்டா? இப்போ நம்மள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, அதை பத்தி குறைவு இருந்தா நமக்கு ஆசையா இருக்குன்னு தோணும். கரெக்டா? ஆனா நமக்கு அதை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி என்ஜாய் பண்ணியாச்சு அதை பத்தி. கரெக்டா? அதை பத்தி எல்லாம் அதுக்கப்புறமா நமக்கு அவ்வளோ வந்து ஈடுபாடு இருக்காது. கரெக்டா? அந்த மாதிரி வைராக்கியம் சொல்றாரு. அதாவது வைராக்கியம்னா என்ன, பற்றற்ற நிலையே வைராக்கியம், வீண் பிடிவாத வைராக்கியம் கிடையாது சொல்றாரு. சோ இந்த வைராக்கியத்தை எப்படி வளர்க்கணும்னு வழி சொல்றாரு. அதாவது என்ன, துன்பம் கலந்த தன்மை, அதாவது என்ன, துக்க மிஸ்ரஹா, துக்கம் கலந்த இன்மை, துக்க மிஸ்ரஹா. மிஸ்ரம்னா என்ன, கலப்படம். துக்கம் கலந்த இன்மை சொன்னாலே உங்களுக்கு துக்க மிஸ்ரஹா. இரண்டாவது நிறைவை தராத தன்மை, அதிருப்தி கிருத்வம், அதிருப்தி. அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு திருப்தி கொடுக்காது. நீங்க எதை எடுத்தாலும் ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்கணும்னு தோணும், ஒரு கார் வாங்கினா 2 கார் வாங்கலாம்னு தோணும், அந்த கார் பழசான இன்னொரு கார் புது கார் வாங்கலாம்னு தோணும், பக்கத்து வீட்டு கார்ல மெர்சிடிஸ் வாங்கினா நமக்கு BMW வாங்கலாம்னு தோணும். இது வந்து சகஜம். என்னமா எதுக்குமே நமக்கு திருப்தி கிடையாது, அதிருப்தி இருக்கும். கரெக்டா? சட்டை போட்டுக்கிறதுல இருந்து, துணி போட்டுக்கிறதுல இருந்து, உடம்ப பணிக்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு திருப்தி இருக்காது. நம்ம இப்படி இருந்து நல்லா இருக்குமே, அப்படி இருந்து நல்லா இருக்குமே, டை போட்டா நல்லா இருக்குமே, எல்லா விதமா இருக்கும். யாராவது சொன்னா அவளை பத்தி கஷ்டமா இருக்கும் வேற. கரெக்டா? அதனால உடனே போய் மூஞ்சில கண்ணாடிலாம் பார்த்து அதுக்கு சரி நம்ம அப்படியே வயசாயிடுத்த நமக்கு நம்ம மாமான்னு கூப்பிடுறாளே அப்படின்னு தோணும். கரெக்டா? நிறைய பேர் சார்னு கூப்பிடுவா, குருஜின்னு கூப்பிடுவா, மாமான்னு கூப்பிடுவா. யார் என்ன கூப்பிட்டா ஒரே ஆள் தான் கூப்பிடுறான், நான் தான் வரப்போறேன். கரெக்டா? நீங்க மாமான்னு கூப்பிட்டாலும் சரி, குருஜின்னு கூப்பிட்டாலும் சரி, சார்னு கூப்பிட்டாலும் சரி, எதை கூப்பிட்டாலும் ஒரு ஆள் தான் வருவார். கரெக்டா? 3 பேர் வரமாட்டான். கரெக்டா? 3 ஒரே ஆள் தான் பொருந்தது. இந்த வைராக்கியம் நமக்கு அறிவு வேணும், நம்மள அப்படி கூப்பிட்டாலே அப்படின்னு வேணும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஊர்ல வந்து மாமான்னு கூப்பிட்டா கோவம் வந்துடும், அழகூட மிஸ்டர் சோன் சோன்னு கூப்பிடணும் அவளை. அதாவது என்ன, நீங்க மாமான்னு கூப்பிட்டா ரொம்ப வயசான மாதிரி தெரியும் அவளுக்கு தோணும். நீங்க மாமான்னு கூப்பிடுறது, அங்கிள்னு கூப்பிடாதீங்கோ, மிஸ்டர் விஸ்வநாதன் கூப்பிடுங்க அப்படின்பா. அவருக்கு 72 வயசு இருக்கும். அவருக்கு மாமின்னு கூப்பிட்டா கோவம் வந்துடும், டோன்ட் கால் இம் மாமி அப்படின்பார். நேற்றுக்கு நான் பார்க்ல போறத பார்த்தேன். என்ன சங்கர், நீங்க அந்த மாமின்னு கூப்பிடணும், இந்த பேர்ல கூப்பிடுங்க. அந்த மாமிக்கு சொல்லக்கூடாது. மாமிக்கு வந்து பேரன் பேத்திலாம் இருக்கா, மாமிக்கு 72 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அவளுக்கு வந்து அந்த பெயர்ல ஒரு ஈடுபாடு, ஒரு வயசை பத்தி ஈடுபாடு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பந்தங்கள். கரெக்டா? அதான் அடிமைப்படுத்தும் தன்மை, பந்தகத்துவம், அடிமைப்படுத்தும் தன்மை. அதாவது அந்த அந்த ஒரு சொல், அந்த ஒரு ஸ்டேட்டஸ், நிலை பற்றி நமக்கு அடிமையாகிடும். கரெக்டா? இது 3 வந்து அனித்திய வஸ்து சொல்றான். இதை பற்றி வைராக்கியம் வரணும். கரெக்டா? திருக்குறள் படிச்சா, திருக்குறள், பஜகோவிந்தம், பட்டினத்தார் பாடல், அது உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். பட்டினத்தார் பாடல் என்கிட்ட இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் வைராக்கியம், திருமூலர், திருமந்திரம், இதெல்லாம் வந்து வைராக்கியம் வரத்துக்கு வந்து நல்ல ஒரு சாதனமான நூல். திருவாசகம்,
இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நூல். ஒரு வைராக்கியம் எப்படி வரணும்னா அதுல வந்து அந்த அவர் எப்படி எழுதுறது தெரியுமா, ஒரு மாதிரி தன்னை பற்றி எழுதுவார். நான் இப்படி இருந்திருக்கேனே, உன்னை பத்தி கடவுளுக்கு அறிய முடியல அப்படின்னு கேட்பார். அப்படியே புலம்புவார். அப்படியே அடுத்த நிமிஷம் வந்து அவர் வைராக்கியம் வந்துடும், அதை பத்தி ஞானம் பத்தி பேசுவார். அடுத்த நிமிஷம் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுவார். என்ற நான் இப்படி இருந்தேனே இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லுவார். அதனால வைராக்கியம் வந்து நமக்கு வந்து தானா வளரணும். அது சாஸ்திரம் படிக்க தான் வரும். சாஸ்திரம் படிக்கலாம்னு வைராக்கியம் வராது, இன்னைக்குமே வராது. இது சத்தியம். அது இப்ப நீங்களாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு உங்களுக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு. இல்லைன்னா இந்த சமயத்துல நீங்க வேற ஏதாவது பண்ணலாமே. இந்த 6 மணி 7 மணி கிளாஸ் இருக்கிறது 1 ஹவர்ல நிறைய பேர் இப்போ சீரியல் ஓடிட்டு இந்தியாவில் வந்து பர்ஃபெக்ட் டைம் சீரியல் ஓடிட்டு இருக்கோம். ஸோ 10 மணில 11:30 to 1:30 ஏதோ நிறைய சீரியல் ஓடுறேன். கூட எங்க அம்மாட்ட பேசினேன், ஏன்னா 1.5 மணி மட்டும் இருக்குடா சீரியல் இருக்குடா அப்படின்னா. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 10 மணி சீரியல் இருக்கும். அது என்ன மெட்டி ஒலி அந்த ஒலி இதை இங்க வருவார் பார்த்துட்டே அது எண்டே ஆகாது. அது என்ன கேட்டேன்னா, நான் போன தடவை நான் பார்க்கல, அந்த மெட்டி ஒலி பார்க்கல, அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாது, அதனால ரிப்பீட்டா போடுறாரு. அதனால அதை ரிப்பீட்டா பார்க்கறாரு. ஸோ அதெல்லாம் வந்து வைராக்கியம் கிடையாதுங்க. அதை வந்து என்ன ஒரு தடவை பார்த்தா அது அடுத்து என்ன நடக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த சீரியல்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த உங்களுக்கு என்ன அந்த கேரக்டர் என்ன பண்ண போறான் முடிச்சிருவோம் நம்ம பார்க்கணும்னு தோணும் இல்லையா உங்களுக்கு. அந்த ஆர்வம் இருக்கும். இந்த அதுல உங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி உண்டு உங்களுக்கு. அதே சாஸ்திரம் படிக்கணும்னு வச்சுக்கோ, அடுத்த கிளாஸ் என்ன நடக்கலாம், அது ஆராய்ச்சி இல்லைன்னா அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வைராக்கியம் வரணும். அதை படிக்கத்தான் அந்த 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 ஒரு இதுலேருந்து நம்ம நினைவு வந்து இந்த பக்கம் வரும். அது மட்டும் நமக்கு வந்து ஈர்ப்பு அந்த பக்கம் தான் செய்யும். கரெக்டா? இப்போ உங்களுக்கு டிவி போட்டா கூட உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த மாதிரி தான் வைராக்கியம் வரும். சீரியல் போட்டா கூட அவங்க பார்க்க வேண்டாமேன்னு தோணும். அது வைராக்கியம். கரெக்டா? அந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்றுத்துல இருந்து பற்று விட்டாதான் இன்னொருத்துல பற்று பிடிச்சிக்க முடியும். சொன்ன குரங்கு சொன்னாலே குரங்கு எப்படி ஒரு கையை பிடிச்சிக்கும், அந்த 2 கையும் பிடிச்சிக்க முடியாது. இந்த மாதிரி குரங்கு ஒரு கையை விட்டாதான் இன்னொரு கையை பிடிச்சிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றை விடணும், அதுக்கப்புறம் தான் இன்னொன்று பிடிச்சிக்க முடியும். வைராக்கியம் சொல்றாரு. அடுத்தது வந்து 3வது வரியில வந்து கேட்கிறோமா, ஷமாதிஷ்டக சம்பத்திஹி. ஷமாதிஷ்டக சம்பத்திஹி. முதல்ல பார்த்தாச்சு நித்திய அனித்திய வஸ்து விவேக என்னன்னு பார்த்தோம் நம்ம. அடுத்தது இஹமுக்தார்த்த ஃபலபோக விராகா. அதாவது இந்த உலகத்திலும் விண்ணுலகத்திலும் நமக்கு ஒரு விரக்தி உண்டான நிலை, விராகா. அடுத்தது ஷமா திஷ்டக சம்பத்திஹி. அதுக்கு கேட்கிற ஷமாதிஷ்டக சம்பத்திஹி கஹ, அதாவது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது கேள்வி சிஷ்யன் கேட்கிறார் குருட்ட, ஷமாதிஷ்டக சம்பத்தினா என்னன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் ஆச்சாரியன் பதில் சொல்றார், ஷமோதம உபரமஹ திதிக்ஷா. ஷமோதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. So shamaha, shamam, dhamam, uparamam, titikshai, ஸ்ரத்தை, சமாதானம் என்பதாகும். ஷட்னா 6. ஷட்க சம்பத்திஹி. சம்பத்தா என்ன? செல்வம். 6 விதமான செல்வம் சொல்றார். சோ 6 விதமான செல்வம் என்னன்னு கேட்கிறார். சோ அவர் சொல்றார், ஷமஹ, தமஹ, உபரமஹ, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த மாதிரி 6 விதமான செல்வங்கள் சொல்லலாம். கரெக்டா? சோ முதல்ல மறுபடியும் கேட்கிறார், ஷமஹ கஹ, அதாவது சமம்னா என்ன? ஷமான்னு ஒரு செல்வம் இருக்கு இல்லையா, அதுனா என்ன கேட்கிறார். அதற்கு பதில் சொல்ற குரு, மனோ நிக்கிரஹ.
மனோ நிகிரஹ. அதாவது என்ன, மனசை நெறிப்படுத்துதல். சமஹன்னு அர்த்தம் மனஹா நிகிரஹ, அதாவது மனசை வந்து ஒருமைப்படுத்துதல். அதாவது மனவடக்கம் சொல்றோம் இல்லையா, நம்ம மனவடக்கம், அதாவது மனத்தை நெறிப்படுத்தி அமைதிப்படுத்துதல். சரி, நம்ம மனம் வந்து அலைஞ்சுட்டே இருக்கும், இங்கே இங்கே அலைஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டா? இப்போ கூட கிளாஸ் இருந்தா கூட நம்ம மனசை வந்து ஓடிட்டே இருக்கோம். கரெக்டா? முதல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரத இங்க வந்து இப்போ வந்து வேற வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, சீரியல் பார்த்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஓடிட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட்ல. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம், அவர் முடிச்சிருப்பாரு, இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு போகலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மனசு வந்து அங்கே அலை பயந்துருக்கும், அதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது தோணிட்டு இருக்கும். சாஸ்திரம் முடிட்டு இருக்கும் ஒரு பக்கத்துல, ஆனால் மனசு வந்து வேற இடத்துல கூட ஈடுபட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அது வந்து எப்படி நம்ம ஒருமைப்படுத்துறது, அதாவது மனசை வந்து நம்ம வந்து ஒரு லெவலில் கொண்டு வரணும். கரெக்டா? அப்பதான் நமக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லையா, ஃபோக்கஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ சமஹான்னு அர்த்தம் மனதை ஒருமைப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல். கரெக்டா? மனம் போன போக்கில் போகாமல் இருக்குதல். கரெக்டா? ஸோ சீரோட்டம் சொல்லுவோம் இல்லையா, சீரோட்டம், மனசீரோட்டம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ மன உடைமை அப்படி சொல்லலாம். மன உடைமை, மனசீரோட்டம், மனம் நெறிப்படுத்துதல், மனவடக்கம், மன அமைதி. ஸோ மனசை சரியான திசையில செல்றது. கரெக்டா? இதெல்லாம் வந்து சமஹான்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு வந்து புலன் இன்பம் இதுல இருந்து விடுபடணும். கரெக்டா? ஸோ புலன் இன்பம்னா என்ன, கண் வாய் மூக்கு செவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து புலன் இன்பம். இது மூலமா நமக்கு வந்து இன்பம் வருது இல்லையா. இந்த இன்பங்கள்ல இருந்து விடுபடுறது எப்படின்னா, படிப்படியா நமக்கு வந்து இதுல விடுபடணும். படிப்படியா, அதாவது நம்ம பார்க்குற செயல் வந்து கரெக்டாக தான் பார்க்கணும், கேட்கறது கரெக்டாக கேட்கணும், பேசுறது கரெக்டாக சொல்லணும், லிமிட்டடாக பேசணும், அளவுமே பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், கேட்ட கேள்விக்கு அவசியம் மேலே பதில் சொல்லக்கூடாது. சரி, சுவாமிஜி சொல்லுவார், உங்களுக்கு வந்து யாராவது கேட்டான்னு வச்சுக்கோ, உங்களுக்கு வந்து 3 தான் பதில் சொல்லலாம். கரெக்டா? ஒன்று நீங்க செய்யலாம். கரெக்டா? அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். கரெக்டா? இரண்டாவது உங்களுக்கு வந்து வேற விதமாக செய்யலாம். கரெக்டா? அதே விஷயத்தை வேற விதமாக செய்யலாம். மூணாவது செய்யாமல் இருக்கலாம். கரெக்டா? இப்போ ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோ, நான் வந்து இப்போ கேட்டான்னு வச்சுக்கோ, நான் வந்து ரிப்ளை பண்ணித்தான் ஆகணும். நீங்க கேட்டெல்லாம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். வெட்டு உண்டு தொண்டு சொல்லுவார். கரெக்டா? நான் அப்படிதான் பேசுவேன் சார் அப்படின்பா. அது ஒருத்தரோட ஸ்டைல். கரெக்டா? வெட்டு உண்டு துண்டு 2 அப்படின்னு சொல்லுவார். நீ கேட்டனா நான் வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்பா. ஒரு சில பேர் இதனோட நியதி அப்படின்பா. இன்னொருத்தர் சொன்னா கொஞ்சம் பூடகமா பேசுவார். அதாவது என்ன, ஓ நீங்க அப்படியா அப்படின்னு இன்டெரக்டா சொல்லுவார். அதாவது வேற எதுவுமா சொல்லலாம், அது அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரியப்படுத்துறதுக்கு நீங்க வேற எதுவும் சொல்லலாம். கரெக்டா? அது வந்து கொஞ்சம் வந்து நாசூக்கா சொல்லலாம். கரெக்டா? அது தெரிஞ்சவா சொல்லுவா. கொஞ்சம் நீங்க இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணா நல்லது இல்லை, நிறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பண்ண நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா? இல்லை நீங்க பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அவளுக்கு வந்து தரும், ஓ உங்களுக்கு பிடிக்காதா, எனக்கு பிடிக்குமே அப்படின்னு அவர் சொல்லுவார். கரெக்டா? இதெல்லாம் வந்து மனசு வந்து ரொம்ப உளைச்சலுக்கு வரல பேசுவா. மூன்றாவது வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, சப்போஸ் நீங்க வந்து பேசவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு நீங்க சைலண்டா இருந்துக்கலாம். கரெக்டா? ஸோ சைலன்ஸ், மௌனம் இருக்கிறது தான் நீங்க வந்து அதுக்கு வந்து சாது அப்படின்னு கிடையாது. மௌனம் இருக்கான் இல்லையா, அந்த பர்சன் வந்து நல்லா யோசிக்கிறான். அதாவது நான் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கரெக்டா? நம்ம என்ன சொல்லி பிரயோஜனம் கிடையாது, என்ன சொல்லினா மறுபடியும் ரிப்ளை வரும். கரெக்டா? இப்போ காத்துல காஃபி கேட்டாலும் காத்துல ஒய்ஃப்ட நல்லா மூட இருந்தா கொடுப்பா. சப்போஸ் நீங்க ஏதாவது பிஸியா இருந்தா அவங்களுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சுக்கோங்க, நீங்களே போட்டுங்க அப்படின்பா. கரெக்டா? நீங்க போய் கேட்டான்னு நீ தானே செய்யணும், நீ தான் டியூட்டி, என் ஒய்ஃப் நீ தான் பண்ண சொன்னான்னு, யார் சொன்னா அவங்க ஒய்ஃப் நான் தான் பண்ணுன்னு சொல்லுவேன், நீங்க வேணா எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்பா. இந்த வார்த்தையோட வரலாம். அது நம்ம கேட்ட விதம் பொறுத்ததுனால அது தெரிஞ்சு பார்ப்பாங்க. சரி அவெல்லாம் பிஸியா இருக்கா, நம்மளே போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒன்று காஃபி இல்லாம கூட இருக்கலாம், அது பெஸ்ட், பிரச்சனையே இருக்காது. எத்தனை அதை செய்ய போய் நமக்கு செய்ய தெரியாத அப்புறமா அவங்களும் செஞ்சு விட்டு இந்த பிரச்சனை எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது வந்து நாசுக்கா இருக்கலாம்.
அதாவது என்ன தெரியுமா, நமக்கு வந்து இந்த வைராக்கியம் வந்து நமக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் வரணும். அதாவது மன அடக்கம், எப்படி மனசை அடக்கணும். காஃபி எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. வாழ்க்கை எல்லா விதத்துலையும் இப்படி வரும், பிரச்சனை வரும். நம்ம ஒவ்வொரு யாரையும் சந்திக்கிறோமோ எல்லா விதமான சந்திக்கும் கொண்ட பிள்ளைகள்ல இருந்து ஒய்ஃப்ல இருந்து எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப்ல பாஸ் மேனேஜர் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம மனசுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? அதுதான் ஷமாக்காங்கிற. அதாவது மனவடக்கம், மன ஓட்டத்தை நிறுத்தி செயல்படுத்துதல். கரெக்டா? அதாவது உலக விஷயங்கள்ல மொல்ல விட்ரா பண்ணிட்டு கடைசியில் நமக்கு வந்து எந்த சுக்கம் நிரந்தரம் கொடுக்குமோ அதில் மட்டும் மனசு நிலைக்கணும். அதுதான் ஷமான் கேள்வி. அதுக்கு வழி சொல்றது, அதுக்கு என்ன அப்படின்னா இறை தியானம், இறைவனை பற்றிய தியானம், இறைவனை பற்றிய ஒரு அறிவு, சத்சங்கம். சத்சங்கம்னா என்ன? சத்துனா சத்தியம், சங்கம்னா என்ன? யார் சத்தியம் சொல்றாரோ அவர் கூட சேர்ந்து இருக்கிறது. இப்ப சத்சங்கம், இப்ப இதெல்லாம் சத்சங்கம் தான். நம்ம இருக்கு சத்சங்கம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிளாஸுக்கு வெளியில சத்சங்கம் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல, லௌகிக விஷயத்துல இல்லாம ஆன்மீக விஷயத்துல படுறா இல்லையா, ஆன்மீக வழி, அந்த வழி செல்பவர்கள் கூட சத்சங்கத்தை இருக்கிறது பெட்டர். இந்த நீங்க வந்து அவ கூட இந்த விஷயத்துல பேசலாம். இப்ப நீங்க வந்து வேற விஷயம், லௌகிக விஷயம் பேச லௌகிகம் பேசுவாங்க. கரெக்டா? இப்ப நீங்க பேசுறது அவளுக்கு புரியாது. நீங்க போய் இப்போ கிளாஸ்ல நித்யானந்த வஸ்து விவேகான என்னப்பா பேசுற அப்படின்னு கேட்பான். அவன் எனக்கு அவன் அவங்கள்ட்ட வரமாட்டான். நம்ம 2 தடவை கேளுங்க, 3ஆவது தடவை வரமாட்டான். அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம் வந்துடும். உங்களுக்கு அவளுக்கு இல்லைன்னா அவளுக்கு வைராக்கியம் வந்துடும், உங்களுக்கு வைராக்கியம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீங்க ஒன்றும் பண்ண அவசியமே கிடையாது. 4 தடவை கேளுங்க, இந்த மாதிரி இந்த கிளாஸ் வரையாப்பா, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் உங்களை பார்க்கவே மாட்டார். அடுத்த நாள் போன்ல கூட பேச மாட்டார். இந்த மாதிரி சொன்ன கிளாஸ்ல போறேன்னா, ஓ நீங்க போயிட்டாங்க சார், நாங்க வரமாட்டோம் சார் அப்படின்பா. அது நமக்கு அதான் நமக்கு வேண்டும். நமக்கு அந்த மாதிரி தான் வேண்டும். நமக்கு தனியா இருக்கிறதா வேணும். கரெக்டா? அதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் வழி பண்ணணும். சத்சங்கத்தே நிசங்கத்துவம். கரெக்டா? பஜகோவிந்தம் சொல்றோம் இல்லையா, சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலத்வே ஜீவன் முக்தி. கரெக்டா? அதாவது சத்சங்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க வந்து நிர்மோகத்துவம், அதாவது நமக்கு அதுல மனசு ஈடுபடாது. அதுல கரெக்டா? நிர்மோகம் இருந்தா நிச்சலத்துவம், அதாவது எதில் நமக்கு மனசுல அவ்வளவு இல்லைன்னா நம்ம மனசு சிச்சலம் அடையாது. கரெக்டா? அதனால அதெல்லாம் முக்கியம். பஜகோவிந்தம் வந்து அதுல வந்து ஆதிசங்கர் டைரக்டா சொல்லிடுறாரு, இங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணா பெட்டர் அப்படின்பாரு. அதான் நீங்க தான் பண்ணணும் அப்படின்பாரு பஜகோவிந்தம். அதனால தியானம், பாராயணம், அதாவது பாராயணம் செய்யறது, நித்திய பாராயணம், ஜப்பம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனச ஒரு நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரு சாதனம். கரெக்டா? சாதனம் சாத்தியம் சொல்லலாம் இல்லையா? நம்ம சாத்தியம்னா என்ன? அறியப்பட வேண்டிய பொருள். கரெக்டா? சாதனம் என்ன? இதெல்லாம் சாதனம். அதாவது என்ன? உபாசனம் சொல்லலாம், உபாசனம் சொல்லலாம். இந்த மெடிடேஷன், கோவிலுக்கு போறது, பூஜை செய்யறது, பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது, நித்திய கர்மா செய்யறது, நைமித்திக் கர்மா செய்யறது. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா. அதாவது நித்திய கர்மான்னு என்ன? அதாவது ஒரு பிராமணன், இங்க நிறைய பேர் இருக்கா, ஒரு பிராமணன் பிறந்தானா அவனுக்கு ஒரு கர்மா இருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்ம கல்ச்சர்ல வந்து 4 பிரிச்சிருக்கா. சத்ரியா, பிராமணா, வைஷ்யா, சூத்ரஹான் இருக்கு இல்லையா? அது பிரிச்சிருக்கு, 4 பிரிச்சிருக்கா. அதுல அப்படி ஒண்ணு சத்ரியன் என்ன பண்ணணும், அவன் பண்ணணும், டியூட்டி பண்ணணும். வைஷ்யான பிசினஸ் மேன், அவன் டியூட்டி பண்ணணும். இப்ப எல்லாருமே கலப்படமா இருக்கா. பிராமணன் கூட பிசினஸ் பண்றான், சத்ரியன் பிராமணன் இருக்கான், எல்லாம் பாசிபிள். ஆனா நித்திய கர்மான டெய்லி யாரு என்ன செய்யணும். அதாவது நமக்கு நான் சொன்னோம் இல்லையா, அதுக்கு இந்த கடவுள், இறை வணக்கம், ரிஷி வணக்கம், தேவ வணக்கம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் வந்து செய்யணும். பஞ்ச மகாபூத யஜ்ஞான்னு சொல்லுவோம். ஸோ பஞ்ச மகாபூதங்கள் என்ன? மனுஷனை பத்தி மனுஷ யஜ்ஞா, தேவ யஜ்ஞா, ரிஷி யஜ்ஞா, அப்புறம் பூத்த யஜ்ஞா. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த யஜ்ஞம்னா என்ன? நமக்கு வந்து அவளுக்கு வந்து இந்த மாதிரி டியூட்டி செய்யணும்.
இது வந்து ஒரு மாதிரி ஒரு சாதனை, ஒரு டிசிப்ளின் சொல்லலாம். கரெக்டா? அதான் தியானம், சத்சங்கம், பாராயணம், ஜபம். கரெக்டா? இதெல்லாம் வந்து சாதனங்கள் சொல்லலாம். இந்த சாதனங்களால மனசை அடக்கலாம் நமக்கு. அதே மாதிரி ஷட் சம்பத்திஹீன நம்ம சொன்னாலே 6 இல்லையா, அதே மாதிரி ஷட் ரிப்புஹு சொல்லலாம். அதாவது ஷட் ரிப்புஹுன்னா எனிமீஸ், அதாவது நமக்குள்ள எதிரிகள். ஷட் ரிப்புஹுனா எதிரிகள். 6 விதமான நமக்குள்ள எதிரிகள் இருக்கா. என்ன எதிரிகள் அது? காமஹா, காமம். காமம்னு எதிரி. கரெக்டா? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சர்யம். 6 விதமான நமக்குள்ள எதிரிகள் இருக்கா. இந்த எதிரிகள் நமக்கு உள்ள இருக்கிற மட்டும் நமக்கு மனசு சாந்தம் அடையாது. காமம்னா என்ன? காமம்னா என்ன? அளவுக்கு மீறின ஒரு டிசைர். அதாவது எனக்கு அது எப்படியாவது எனக்கு அதுல ஆர்வம் இருக்கு. ஸோ காமம், அளவுக்கு மீறின காமம். இது வந்து செக்ஸ் பத்தின விஷயம் இல்லை. காமம்னா என்ன? எந்த பொருளை பற்றியும் ஒரு பற்றியும் எனக்கு அது வேணும், அதை பத்தி ஒரு அறிவு. காமம். கரெக்டா? குரோதம்னா என்ன? அந்த காமம் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் நீங்க ஆசைப்படுற, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுவோம். என்ன உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? இவர்கிட்ட குரோதம், ஆட்டோமேட்டிக்கா குரோதம் வந்துடும். அது இந்த காமம் கூட எப்படி திரும்ப வரும்? அதுக்கு முதல்ல வந்து அது ஒரு பீஜம் இருக்கு. அதாவது திரும்ப நீங்க கடைக்கு பொருள் சொல்லுங்க, கடைக்கு போயிட்டு இருக்குல்ல, ஒரு ஷாப்பிங் சென்டர்ல பொருள், நீங்க ஷாப்பிங் சென்டர்ல பொறுத்த நீங்க வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஷர்ட் பாக்குறது, கரெக்டா? பாக்குறத வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கடைக்கு பொருள், இன்னொரு கடை நல்லா இருக்கும், கரெக்டா? அதையும் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா என்ன, நமக்கு மனசு வந்து அது லைக்கும். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கடையில் வாங்கணும்னு தோணும். ஸோ அதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துருக்கு, கரெக்டா? எண்ணம் வந்திருக்கு. அதாவது இந்த கடையில் நல்லா கிடைக்கிறது, இந்த விலை இருக்கு, நம்ம அடுத்த தடவை போய் வாங்கலாம் அப்படின்னு தோணும். இதுதான் வந்து முதல்ல பீஜம். அதாவது அஸ்திவாரம் போடுறது முதல், கரெக்டா? அஸ்திவாரம் அடுத்தது என்னமா, உங்களுக்கு வந்து இந்த காமம் வரும். அதாவது அதை பற்றி ஈர்ப்பு வரும். சரி, அடுத்த வாரம் அந்த கடைக்கு போகணும், போய் நம்ம இந்த பொருளை வாங்கணும், கரெக்டா? இதை நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பார்த்தாச்சு, பார்த்துட்டு அதை பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாச்சு. அந்த எண்ணம் ஊர்ஜிதப்படுத்துறது என்ன பண்ணீங்க, அடுத்த தடவை போகணும், கரெக்டா? கிடைக்கு. ஸோ காமம். அந்த தடவை போறது அந்த ட்ரெஸ் இருக்காது கடையில். இன்னைக்கு $10 சொன்னா நாளைக்கு $20 அப்படிமா கிடைக்கு. இல்லையே, லாஸ்ட் டைம் நான் போன 10 இல்லையே, கொடுக்க முடியாது தான். உங்களுக்கு வாங்கணும்னு தோணும், பணம் இருக்காது. ஆனா அவ்வளவு பைசா கொடுத்து வாங்கணும்னு தோணாது, கரெக்டா? அவங்களுக்கு கோவம் வரும், கரெக்டா? குரோதம். சரி, அந்த ட்ரெஸ் நீங்க பார்த்தது வேற, உங்க ஃப்ரெண்டு யாரோ போட்டு இருக்கா, அதே ட்ரெஸ் அவர் வாங்கிட்டார், $10 இருக்கு. அவர் வீட்டுக்கு நீங்க போறத பாக்குறாரு, நீங்க இந்த ட்ரெஸ் நீங்க எங்க வாங்கினாரு அப்படின்னா, அந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னா. நீங்க எத்தனைக்கு வாங்கினது? $10 வாங்கினேன் அப்படின்னா, ஐயோ நான் போனேன் $20 கொடுக்கல, கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருத்தேன், கரெக்டா? ஸோ மோகம் அடுத்தது. அதாவது என்ன, அந்த காமம் குரோதம் மாறிட்டு, குரோதம் வந்து கடைக்கால மாதிரி குரோதம் இருக்கு, கரெக்டா? இப்ப என்ன, மோகம். அது எனக்கு இந்த இல்லைன்னா வேற கடைக்கு போய்தான் ஆகணும். ஸோ நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க எல்லாம் இன்டர்நெட் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த கடல் இந்த கடலுக்காக அலைவது, கரெக்டா? எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தான் தீரணும், ஒரு மோகம் வந்துடும், கரெக்டா? இது எப்படி வருது பாருங்க. சரி, படிப்படியே தான் வரும், டைரக்டா வராது. எல்லாமே நமக்கு எல்லா ஆசைகளும் எப்படி ஆசா பாசங்களும் இப்படிதான் முதல்ல வரும். டைரக்டா உங்களுக்கு கோவம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நேரடியா உங்களுக்கு வந்து பத்தி ஒரு இது இருக்காது, கரெக்டா? ஜெலசி இருக்காது. அது எப்படி படிப்படியே தான் வரும். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து பீஜம் வந்து ஒரு மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுகிறது, கரெக்டா? அந்த எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்துறது காமம். காமம் நிறைவிடாம இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து குரோதம். குரோதம் அடுத்தது வந்து மதம், லோபம். லோபம் என்ன, எப்படியாவது வாங்கித்தான் அந்த ட்ரெஸ், எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அந்த ட்ரெஸ். ஸோ லோபம்னா என்ன, அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலமே அப்படின்னு லோபம் வரும், கரெக்டா? ஸோ கிரீட் சொல்லலாம், லோபம்னா கிரீட் சொல்லலாம், கரெக்டா? அதுக்கு அடுத்தது என்னன்னா மதம். ஸோ மதம் பிடிச்சி யானை மாதிரி இப்ப என்ன, எனக்கு எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான், கரெக்டா? ஒத்த கால் எடுத்து வாங்கணும் அப்படின்னா. ஸோ மதம்.
அது கிடைக்கலையா வச்சுக்கோ, எந்த டைம் அந்த பார்த்தாலும் அவரை பத்தி ஜெலசி வரும். அவருக்கு சூட் ஆகல ட்ரெஸ் அப்படிம்பார். கரெக்டா? உங்களுக்கு கிடைக்காது, அவர் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை சூட் ஆகல, வயசா எடுத்து இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்பார். அவர் பாருங்க ஒன்றும் கலரே மேட்ச் ஆகல, அவர் என்ன கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். எந்த அதெல்லாம் மாச்சரியம், ஜெலசி. அதனால இது படிப்படியா நமக்கு வரும். இதுக்கு எந்த மாதிரி ஷட் ரிப்புஹு சொல்லுவார். அதாவது 6 விதமான எதிரிகள் நமக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்குது. யாராவது சொன்னான்னு என்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் இல்லையே சார், எனக்கு கோவமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோ, அப்படிலாம் ஆளே கிடையாது. கோவம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது. ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசை இல்லாம நீங்க எதுக்கு இருக்க நீங்க உலகத்துல? சுவாமிஜி கேட்பாரு, ஆசை இல்லைன்னா உங்களுக்கு என்ன இந்த உலகத்துல என்ன பயன்? மோட்சம் கூட ஆசை தானே. பரம்பொருளை பற்றி அறிவு ஆல்சோ ஒரு ஆசை தான். கரெக்டா? ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதே மாதிரி ஆசை இருக்கிறதுல உங்களுக்கு வந்து கோபம் லோபம்லாம் வரும். ஆனா என்ன, நமக்கு எப்படி அடக்கணும், அதாவது நமக்கு எந்த லெவல்ல நமக்கு வந்து அடக்கணும்னு ரொம்ப ஒரு ஞானம். அதுதான் வந்து மனவடக்கம் சொல்றாங்க. கரெக்டா? ஸோ ஷமஹா அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு மன அடக்கம், மனத்தை ஒருமைப்படுத்துதல், சத் சங்கத்தில் ஈடுபடுதல், பாராயணம், ஜப்பம், பூஜைகள், புனஸ்காரம், நித்திய கர்மாக்கள் செய்து நம்முடைய மனத்தை அடக்குதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சாதனம் சொல்லுவான். கரெக்டா? இந்த பாராயணம்னா சாதனம். சாத்தியம் என்னதுன்னா நமக்கு என்ன? சாத்தியம்னா நமக்கு என்ன? மனத்தை அடக்குதல் சாத்தியம். கரெக்டா? அதான் லட்சியம். சாத்தியம் லட்சியம், சாதனம் வந்து இதெல்லாம் அந்த பொருள்கள். சரியா? சோ ஷமஹா. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி தமஹ கஹ. அதாவது தமம் என்றால் என்ன? சோ சமம் என்றால் என்ன பார்த்தாச்சு நம்ம. கரெக்டா? அடுத்து தமஹ என்றால் என்ன? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு குவாலிட்டி சொல்லலாம், அதாவது நமக்குள்ள வந்து இதெல்லாம் நமக்கு இது பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஸோ தமஹா. கரெக்டா? உங்களுக்கு அடுத்த வகுப்பு சொல்றேன் உங்களுக்கு மீனிங்லாம். இந்த காலத்துல ஜஸ்ட் உங்களுக்கு சக்ஷுஹு ஆதிஹி பாஹ்ய இந்திரிய நிக்ரஹ. சக்ஷுஹு ஆதிஹி. சக்ஷுஹு கண் முதலியவை. சக்ஷுஹுனா கண், ஆதீன முதலியவை, கண் முதலியவை. பாஹ்ய இந்திரிய, பாஹ்யம்னா வெளி புற இந்திரியங்கள் சொல்லலாம். கரெக்டா? சோ புற இந்திரியங்களை நிக்ரஹ மீன்ஸ் அடக்குதல். அதாவது கண், மூக்கு, வாய், செவி. கரெக்டா? இவைகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு ஒரு வசப்படுத்துறது, நம்ம வசமா இருக்கணும். கரெக்டா? அதாவது நான் மனப்போக்குல போகக்கூடாது. கண் வந்து எதை வேணா பார்க்க கூடாது, காது எதை வேணா கேட்க கூடாது. கரெக்டா? நமக்கு எது தோணணுமோ அதான் கேட்கணும். கரெக்டா? நமக்கு எது பார்க்கணும்னு தோணும் அதான் பார்க்கணும். கரெக்டா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு எது சாப்பிடணும் தான் சாப்பிடணும், எதை வேணா சாப்பிடக்கூடாது. எனக்கு எல்லாத்துலயும் நமக்கு வந்து ஒரு நியந்திரம் இருக்கணும், அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் வந்து வசப்படுத்தல் சொல்லுவார். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து தமஹான்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் முக்கியம். சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு வந்து, சாஸ்திரம் படிக்கிறாள் வாழ்க்கை வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதாவது படிப்படியே தான் வரும் அதெல்லாம். ஆனா என்னன்னு தெரியணும் இல்லையா முதல்ல உங்களுக்கு, அப்பதானே டெவலப் பண்ண முடியும். சரி, நிறைய பேர் நான் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்பா. அதெல்லாம் முடியாது. நிறைய பேர் சொல்லுவா, சாஸ்திரம் படிச்ச இதெல்லாம் நீங்க வருங்கன்னா அப்பன்னு எனக்கு வந்து ஆசை இருக்கு, பாசைகள் இருக்கு, எனக்கு கோபம் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் விட்டுட்டு நான் அப்புறம் சாஸ்திரம் படிக்க வரேன்னா வர முடியாது. எந்திரமா அதை பத்தி உங்களுக்கு ஞானம் வேணும். ஆசை என்னன்னு தெரியணும், முதல்ல தெரியணும் உங்களுக்கு. குரோதம் என்னன்னு தெரியணும், எதனால குரோதம் வருது தெரியணும் உங்களுக்கு. கரெக்டா? உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, அதை பத்தி ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி நீங்க அடையவில்லைங்க. ஒரு பொருளை பத்திய ஒரு ஞானம் வேணும். கரெக்டா? இந்த பொருள் இருக்கு. கரெக்டா? அந்த பொருள் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு ஊக்கம், ஒரு இது இருக்கும், ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நிறைய பேர் சாஸ்திரம் படிக்க வரமாட்டா, பயம் வரும். என்னடா இதெல்லாம் படிச்சா நம்ம இதெல்லாம் விட வேண்டி இருக்குமே, இதெல்லாம் விட்டா நம்ம லைஃப்ல எப்படி முன்னாடி முன்னேற முடியும் அப்படின்னு அதனால வரமாட்டான்.
இதெல்லாம் ஒரு மாதிரி பயமான ஒரு மாதிரி ஏரியா வந்து பயம். தெரியாது இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு, தெரிஞ்ச விஷயத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டுக்கு பீச்சு, டிவி சீரியல், இந்த மாதிரி வெளில போறது, பார்ட்டி, இப்படியே போயிடலாம், நமக்கு இந்த சாஸ்திரம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவளுக்கு இந்த பயம் வந்துடும். இந்த மாதிரி நிலையான பொருள் இருக்கு, அவளுக்கு வந்து நிலைத்த பொருள் வந்து அந்த பொருள்கள். இது வந்து இந்த பொருள் வந்து நிலையாத பொருள் சொல்லுவாங்க இல்லையா, அவளுக்கு பயமா இருக்கும். அதனால இந்த பயத்திலே பாதி வரமாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தமஹ கஹ, அதாவது தம்மம் என்றால் என்ன? சக்ஷுஹு ஆதிஹி பாஹ்ய இந்திரிய நிக்ரஹ. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 அறிவு கருவிகள் வழியாக நம் மனதிற்குள் நுழையும் விஷயங்களை சற்று கவனித்து பார்க்கலாம். இந்த வகுப்புல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா, ஏதாவது கேள்விகள் இருக்கா? எல்லாம் கிளியரா இருக்கா? கீதாஜி எல்லாம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? இந்த கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. சங்கஜி எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லுங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அத வந்து படிக்கிறீங்களா? அந்த மந்திரமா? மெதுவா. மெதுவா. சோ ஆரம்பத்துல படிக்கிறேன். ஓகே, ஆரம்பத்துல. ஓகே. சாதன சதுஷ்டயம் சம்பன்னாதி காரிணா. இல்ல சாரி, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து வாசுதேவேந்திரன் இங்கிருந்தா? ப்ளீஸ். வாசுதேவேந்திர யோகீந்திரம், வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய. ஸோ ஹித அர்த்தः, ஹிதார்த்தாய தத்வபோதோ அபிதீயதே. யா, தத்வபோதோ அபிதீயதே. ஓகே. அடுத்து வந்து சாதன சதுஷ்டய சம்பன்னஹ அதிகாரிணாம். சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம், அதாவது அதிகாரி யாரு? ஓகே. மோக்ஷ சாதன பூதம், மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமி. தத்துவ விவேக பிரகாரம், அது என்ன விதம்? தத்துவ விவேகம் எப்படி அடைவது? விவேகம்னா அறிவு. அந்த பரம்பொருளை பற்றி அறிவு எப்படி அறிவது என்ற ஒரு பிரகாரம் அதை பற்றி கூறுங்கள். வக்ஷ்யாமஹா, கூறுதல். ஓகே. வக்ஷ்யாமஹா கூறுதல். தயவுசெய்து சிஷ்யன் கேள்வி சொல்றார். சாதன சதுஷ்டயம் கிம், அதாவது சாதன சதுஷ்டயம் முதல்ல நீங்க பார்த்தா இல்லையா, சாதன சதுஷ்டயம் சம்பன்னாதிகாரிணா. கரெக்டா? இதே வந்து சாதன சதுஷ்டயம் கிம், அதாவது அதுன்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்ற அவர் வந்து குரு சொல்ற நித்திய அனித்ய வஸ்து விவேகா. முதல் பதில். இரண்டாவது இஹ முத்ரார்த்த பல போக விராகா. இஹன இந்த உலகத்திலும், முத்ரார்த்தனின் விண்ணுலகிலும், அதாவது இந்திரலோகம், அந்த லோகம், பிரம்மலோகம், இந்த லோகத்துல இருந்தாலும் இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் எனக்கு வந்து பலம்னா என்ன, இதை பற்றிய ஒரு ரிசல்ட் சொல்லலாம். கரெக்டா? இந்த பொருள்களில் பற்றற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம். விராகம்னா பற்றற்ற நிலை, வைராக்கியம். சரியா? அடுத்து வந்து சமஹா சமாதிஹி. சமாதினா சமஹா ஆதி, அதாவது எக்ஸெட்ரா. ஆதினா எக்ஸெட்ரா, ஷமா எக்ஸெட்ரா. ஷமா தமா திதிக்ஷா சொல்றாரு இல்லையா அவர், அதுல ஷமா ஆதி. ஷட்க சம்பத்தி. ஷட்னா 6, ஷட்கம்னா 6, ஷட்டகம்
6. ஓகே, இது சமதமாதி ஷஷ்டக சம்பந்தி அப்படி படிக்கணுங்களா? சம்பத்தி, சம்பத்னா பைசா, சம்பத், சம்பத்தி. ஓ பத்தி. ஓகே, பதிஹி. இது வந்து மோக்ஷத்வம் ச இதி. நம்ம படிக்கல ஆரம்பிக்கலாம். ஓகே, துவம். ஓகே, இது ஆரம்பிக்கலாம். இன்னும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வந்து அவர் கேட்கிறார். நித்திய அனித்திய வஸ்து விவேகா கஹ, அதாவது அப்படின்னு என்ன கேட்கிறார். கரெக்டா? ஓகே. அதுக்கு குருன்னு சொல்ல பதில் சொல்றார். குரு நித்திய வஸ்து ஏகம், அதாவது நித்திய வஸ்து ஒன்றே பொருள். பரம்பொருள் ஒன்றே ஒன்று. பரம்பொருள் வேற பொருள்கள் மாதிரி கிடையாது. பரம்பொருள் ஒன்றே ஒன்று. அதற்கு பெயர் பிரம்மா. கரெக்டா? சர்வம் நித்தியம் அயமேவ, அதாவது நான் மட்டுமே, நான் மட்டுமே. அந்த மாதிரி ஒரு விவேகம் நித்திய அனித்திய வஸ்து விவேகா என்று கூறலாம். கரெக்டா? இது புரியுதா உங்களுக்கு கீதாஜி? உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து அவர் வந்து விராகஹ கஹ. வைராக்கியம்னா என்ன? விராகஹ கஹ. இஹ ஸ்வர்க போகேஷு, அதாவது இந்த உலகிலும் சொர்க்கத்திலும் ஆசையற்றவன், அதாவது உள்ள இன்பங்களில் ஆசையற்றவன், பற்று இல்லாதது. இச்சான ஆசை, பற்று. ரஹித்தம்னா இல்லாதவன். ரஹித்தம்னா இல்லாதவன். சகிதம்னா இருப்பவன். ஆசை கொண்டிருப்பவன் சகிதம். ஆசை இல்லாதவன். ராதாகிருஷ்ண சமேத உமா மகேஸ்வர சகிதம்னா என்ன? உமாவும் மகேஸ்வரா சேர்ந்து சகிதம். ரஹிதம்னா இல்லாத ஒரு தன்மை. அதாவது இஹ ஸ்வர்க போகேஷு இச்சா ரஹிதம். இவ்வுலகிலும் விண்ணுலகிலும் உள்ள இன்பங்களில் பற்று இல்லாதவன். ஓகே ஜி. அடுத்தது வந்து நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் ஷமா ஆதி ஷட்கஹ சம்பத்தி. ஸோ ஷமம்னா என்ன, தமம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அது அடுத்த வகுப்புல சொல்றாங்க. ஓகே ஜி. ஓகே, தேங்க் யூ. வேற யாருக்கு வேற கேள்வி இருக்கா? வேற யாருக்கு உடையாத உங்களுக்கு எல்லாம் ஓகேயா? நல்லா புரிஞ்சதுங்க. செகண்ட் டைம் சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சது. மேபி நான் நெக்ஸ்ட் அடுத்த வகுப்புல வந்து சம்மரி பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். போன கிளாஸ் சம்மரி இந்த கிளாஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். Exactly, அதான் நீங்க நான் சொல்ல வந்த summary was very much we were able to understand that part. Yeah, correct. தத்துவபோதம் வந்து ஜெயமா தத்துவபோதம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தத்துவபோதம் வந்து சுக்லாம்பரதம் மாதிரி கணபதி ஆரம்பிக்கிறது மாதிரி முதல்ல குட்டிக்கணும். இத முதல்ல பண்ணி பாக்கி சப்ஜெக்ட் படிக்க முடியும் உங்களுக்கு. ஆமா, இதுல உங்களுக்கு மனசு ஈடுபாடுலாம் வச்சுக்கோ. உங்களுக்கு அப்புறமா வந்து கீதையில ஈடுபாடு இருக்காது. எந்த ஒரு டெக்ஸ்ட் தத்துவபோதம் வந்து ஒரு டெக்ஸ்ட். அதாவது ஒரு சாஸ்திரம் படிக்கிற யார் படிக்கிறாளோ அவளுக்கு என்ன மனநிலை இருக்கணும், என்னென்ன மாதிரி குணங்கள் டெவலப் பண்ணணும், இருக்கணும் இல்ல டெவலப் பண்ணிக்கணும். அதாவது நம்மகிட்ட இப்ப இந்த குவாலிட்டி எல்லாம் கிடையாது. இப்ப யாருக்குமே எல்லாம் ஃபுல்லா குவாலிட்டி கிடையாது. ஆனா என்ன, சில பேருக்கு ஒரு சில குணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும், குணங்கள் வீக்கா இருக்கும். அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்றது. கரெக்டா? அது படிப்படி தான் பண்ணணும். இந்த சாஸ்திரம் படிக்க 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 எப்படி நம்ம வந்து இந்த கல்யாண இந்த கோல்டு ஜுவல்லர் பண்றாங்க. ஜுவல்லர் பண்ண அடிக்கடிக்கு தான் அடிச்சு தான் பண்றாங்க. கரெக்டா? மண்டல அடிச்சு தான் அந்த கோல்ட ஸ்ட்ரைட் பண்றாங்க. அப்படியே வச்சா பண்ண முடியும். அதனால அது இப்போ படிக்க தான் வரும். அதனால நம்ம அதை படிச்சுட்டு இருக்கலாம் பலமுள்ள. அதுக்கப்புறமா நம்ம வேற டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். மாமா உங்களுக்கு ஓகேயா? சங்கர் மாமா ஓகே? ஓகே.
ரொம்ப ஃபாலோ. சம்மரி சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா இருக்கும். ஓகே ஓகே. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் சம்மரி சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு போலாம். ஓகே, தேங்க் யூ. வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஜி. Thank you, Ji. Thank you all.